வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வெளிவந்த முள்ளும் மலரும் கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மங்கா சொல்வதை கேட்க கேட்க குமரனின் நெஞ்சம் பொங்கியது. மங்கா, உன் புருஷனை பத்தி கேட்கறதுக்கு தப்பா நினைத்து கொள்ளாதே. காளியின் குணத்தில் இப்போதாவது ஏதாவது மாறுதல் இருக்கிறதா என்று கேட்டான் குமரன். அதோட மொரட்டு பிடிவாதம் அதை விட்டு எப்படி போகும் சார்? வள்ளியக்காவுக்கு வேற எங்கேயாவது கல்யாணம் கட்டி வச்சிடணும்னு தலைகீழா நின்னு பாக்குது. ஆனா அக்கா எதுக்கும் செவி சாய்க்கிறதில்ல. ஒரு தரம் உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் இந்த கதிக்கு வந்தது போதும். இனிமே என்னை பத்தி நீ கவலைப்பட வேண்டியதில்ல. ஆயுசு முழுவதும் கல்யாணம் இல்லாம கன்னியாவே இருப்பனே தவிர வேற யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு கண்டிப்பா சொல்லிடுச்சு. குமரன் விம்மும் நெஞ்சுடன் மௌனமாக இருந்தான். அந்த 3 வருஷ காலத்தில் வள்ளியின் மனம் எப்படியெல்லாம் ஏங்கி தவித்திருக்கும் என்பதை புரிந்து கொண்ட அவன் உள்ளம் பாகாய் உருகியது. மங்கா அவன் முகத்தையே இமைக்காமல் பார்த்து கொண்டு நின்றாள். சற்று நேரம் சட்டென்று அவள் கேட்டாள், சார் ஒன்னு கேப்பேன், கோச்சுக்க மாட்டீங்களே? என்ன மங்கா, நீங்க தனியாத்தான் வந்திருக்கீங்களா சார்? கூட உங்க சம்சாரம்? குமரன் பக் என்று சிரித்து விட்டான். எனக்கு சம்சாரம் இன்னும் ஏற்படல மங்கா, இனிமேதான் ஏற்படணும் என்றான் சிரித்து கொண்டே. அப்படின்னா என்றாள் மங்கா வியப்புடன் விழிகளை உருட்டியவாறு. இங்கிருந்து போகும்போது எப்படி இருந்தனோ அப்படியேதான் இன்னும் இருக்க என்றான் குமரன். ஏன் சார் அப்படி என்றாள் கேட்டாள் மங்கா வெகுளித்தனமாக. வள்ளி எப்படி இருக்கிறாளோ அப்படித்தானே நானும் இருக்க முடியும் என்றான் குமரன் சிரித்தவாறு. மங்கா அவனை பெருமை பூரிப்புடன் நோக்கினாள். சார், எங்க வள்ளியக்காவோட கன்னி விரதத்தை பத்தி இத்தனை நாளும் பெருமைப்பட்டுகிட்டு இருந்த. ஆனா நீங்க நீங்க சார், மெய்யாவே சொல்றேன், உங்களை தெய்வத்துக்கு சமமா தான் நினைக்க தோணுது சார் என்றாள் என்றுமே உணர்ந்தறியாத தழுதழுப்புடன். ஏமங்கா, காளி அண்ணனுக்கு இன்னைக்கு டியூட்டி இருக்கா என்று கேட்டான் குமரன். ஆமா சார், காலையிலேயே உடும்பு கொட்டகைக்கு புறப்பட்டு போயிடுச்சு என்றாள் மங்கா. சரி, நான் காளி அண்ணங்கிட்ட பேச நினைக்கிறத அங்கேயே போய் பேசிக்கிறேன் என்றான் குமரன். அப்படியா சார்? வள்ளியக்காவுக்கு இது தெரிஞ்சா எவ்வளோ சந்தோஷப்படும். இப்பவே வள்ளியக்காவுக்கு சொல்ல போறேன் சார். நான் வரேன் சார், நான் வரேன் என்று அவனுக்கு வணக்கம் தெரிவித்தவாறு அங்கிருந்து ஓடினாள் மங்கா. குமரன் உடும்பு கொட்டகையை அடைந்த போது காளி அண்ணன் கொட்டகைக்கு பின்னால் இருந்த தோட்டத்தில் நின்று ஒற்றை கையால் பாத்திகளை கொத்தி சரிப்படுத்தி கொண்டிருந்தான். காளி என்ற அழைப்பை கேட்டதும் அவன் தலை நிமிர்ந்து பார்த்தான். எதிரே குமரன் நிற்பதை கண்டதும் அவன் முகத்தில் வியப்பு குறி ஏதும் காட்டாமல் மண் வெட்டியை கீழே போட்டுவிட்டு சாவதானமாக அவன் அருகே வந்து நின்றான். வணக்கம் சார், நீங்க வந்தாலும் வருவீங்கன்னு நினைச்சேன், அப்படியே வந்துட்டீங்க என்றான் உணர்ச்சியோ சந்தோஷமோ இல்லாத வறண்ட குரலில். ஏன் காளி, நான் இங்க திரும்பி வந்திருப்பதை பத்தி ஏற்கனவே உனக்கு தெரியுமா? அந்த அணக்கர வீட்டுக்கார காவுக்கார ஆளு சித்த முன்ன இங்க வந்திருந்துச்சு. கூர்க்கா கிழவனை பத்தி விசாரிச்சுக்கிட்டு யாரோ ஒரு ஐயா வந்தாருன்னு சொல்லுச்சு. அந்த ஆளு சொன்ன அடையாளத்திலிருந்து நான் புரிஞ்சுகிட்டேன், உங்களை தவிர வேற யாருக்கு அந்த கூனல் தாத்தாவை பத்தி விசாரிக்க தோணும்? பாவம் போலா என்ற பெருமூச்செறிந்தான் குமரன். அது சரி சார், நீங்க இங்க எப்படி வந்தீங்க? பழைய வேலையிலேயே மறுபடியும் சேர்ந்துட்டீங்களா என்று கேட்டான் காளி. வேலையில சேர்ந்தாதான் வரணுமா காளி? பழைய நினைவுகளுக்காகவும் வரலாம் இல்லையா என்றான் குமரன் சிரித்து கொண்டே. பழைய நினைவுகளா? அந்த சிந்தனை இருந்தா நீங்க இந்த பக்கம் வந்தே இருக்க கூடாதே என்றான் காளி சற்று கடுமையான குரலில். அந்த கடுமையை கவனிக்காதவன் போல் குமரன் கூறினான். நீ சொல்றது ஒரு விதத்துல உண்மைதான் காளி. கசப்பான அனுபவங்களுடன் தான் 3 வருஷங்களுக்கு முன்னால் நான் இங்கிருந்து செல்ல வேண்டி இருந்தது. ஆனால் அனுபவங்கள் எவ்வளவு கசப்பா இருந்தாலும் அவற்றை பற்றிய நினைவுகள் எனக்கு கசப்பா இல்ல. அந்த நினைவுகளில் ஒரு வேதனை நிரம்பி இருந்தது உண்மைதான். ஆனால் அந்த வேதனையிலும் ஒரு இனிமை கலந்திருந்ததாகவே நான் உணர்ந்து வந்தேன். அந்த உணர்வுதான் என்னை மறுபடியும் இங்கே இழுத்து வந்தது.
என்று இருமுவது போல் தொண்டையை கனைத்தான் காளியண்ணன். இனிமையாம் இனிமை, பூ போல இருந்த என் தங்கச்சி மனச கலைச்சு அவ வாழ்க்கையே வேதனை மயமாக்கிட்டு போயிட்டீங்களே, அதை நினைச்சு நினைச்சு ஆனந்தப்பட்டுகிட்டு இருந்தீங்களா இத்தனை நாளும் என்று சீறினான். இல்ல காளி, வள்ளியின் வாழ்வு வேதனை மயமாய் இருக்கக்கூடாது, ஆனந்தமயமாய் இருக்க வேண்டும் என்றுதான் இத்தனை நாளும் நான் பிரார்த்தித்து கொண்டிருந்தேன். அதற்கேற்றாற்போல் இங்கு வந்த பிறகு நல்ல செய்திகள் என் காதில் விழுந்திருக்கின்றன. வள்ளியை பற்றி நான் கண்டு வந்த கனவு சீக்கிரமே நிறைவேறிவிடும் என்ற நம்பிக்கை புதிதாக என் மனதில் தளிர் விட்டிருக்கிறது. நீ சம்மதம் தெரிவித்தால் நான் இங்கிருந்து திரும்பும் போது வள்ளியை என் வாழ்க்கை துணைவியாகவே அழைத்து கொண்டு திரும்ப முடியும் என்றான் குமரன். ஏது ஏது, வள்ளிகிட்டயே நேர்ல சம்மதம் கேட்டு வாங்கிட்டு வந்த மாதிரி பேசுறீங்களே, வழியில் அதையும் பார்த்து பேசிட்டு தான் இங்க வந்தீங்களா? வள்ளியை வழியில் சந்தித்தது உண்மைதான் காளி, ஆனால் இது விஷயமாக எதுவுமே அவளிடம் பேசவில்லை. அவளுக்கு இன்னும் கல்யாணமாகவில்லை என்ற செய்தியே எனக்கு அப்புறம் மங்காவுடன் பேசிய பிறகுதான் தெரிய வந்தது. ஓஹோ, அவங்க 2 பேரையும் அடக்க ஆள் இல்லைன்னு நினைச்சாங்களா? வீட்டுல தங்காம காட்டுல சுத்திக்கிட்டு வழியில யார் கூட பேசலாம்னு அலைஞ்சுகிட்டா இருக்காங்க. இருக்கட்டும், சாயங்காலம் வீட்டுக்கு போனதும் விசாரிக்கிற விதமா விசாரிக்கிறேன். அவர்கள் மேல் தப்பு ஏதும் கிடையாது காளி. குழந்தையை தேடி வந்தவர்கள் எதிர்பாராத விதமாக என்னை பார்த்து பேசும்படி ஆயிற்று என்று விவரித்தான் குமரன். சர்தா, அவங்கள பார்த்து பேசி எல்லாம் முடிவு செய்துட்டு தானே வந்திருக்கீங்க. இனிமே ஏன் சம்மதத்தை கேட்கறதுக்கு என்ன சார் இருக்கு? அவங்களுக்கு விதிச்ச விதிப்படியே நடக்கட்டும், எனக்கு என்ன? அப்படி விட்டாற் போல பேசலாமா காளி? எது நடந்தாலும் அண்ணன் சம்மதத்துடன் நடப்பதைத்தானே வள்ளி விரும்புவாள். அண்ணன் சம்மதம் வேணும்னா வள்ளி இல்ல என்கிட்ட பேசணும், நீங்க அதுக்கு நடுவுல? என்ன காரணமோ என்னை இன்னும் நீ தப்பாகவே நினைத்து கொண்டிருக்கிறாய். உங்களை பத்தி தப்பாவோ சரியாவோ நினைக்க நான் யாரு? ஆனா எனக்கும் என் தங்கச்சிக்கும் குறுக்க நீங்க மறுபடியும் மறுபடியும் எதுக்கு வரணும்னு தான் கேக்குறேன் என்றான் காளியண்ணன். உன் தங்கையின் வாழ்வை வேதனை மயமாக்கி விட்டேன் என்று சற்று முன்பு நீதானே குற்றம் சாட்டினாய். அதை மாற்றி வள்ளிக்கு நல்வாழ்வு அளிக்கும் பொறுப்பு என்னுடையதாகி விடவில்லையா? குமரனின் அந்த பேச்சையே விரும்பாதவன் போல் காளி சட்டென்ற முகத்தை சுளித்தவாறு வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு கூறினான். சார், நீங்கெல்லாம் பெரிய மனுஷங்க. எங்களை போல ஏழைகளுக்கு உங்களால வேதனை கொடுக்கத்தான் முடியும், நல்வாழ்வு கொடுக்க முடியாது. காளி அண்ணனுடைய இந்த பேச்சும் அவன் பேசிய தோரணையும் சட்டென்ற குமரனுக்கு ஆத்திரம் மூட்டின. காளி, உன் தங்கையின் நல்வாழ்வை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? இத்தனை நாளும் அவள் அனுபவித்த மன துன்பத்துக்கெல்லாம் நீதான் காரணம் என்பதை மறந்து விட்டாயா? உன் பிடிவாதத்திற்காக வள்ளியை ஒரு பாழும் கிணற்றில் தள்ள நினைத்தாயே. உன் எண்ணம் நிறைவேறியிருந்தால் வள்ளியின் கதி என்ன ஆக இருக்கும்? அதை கொஞ்சமாவது யோசித்து பார்த்திருந்தால் இப்போது இவ்வளவு அகந்தையுடன் பேசுவாயா என்று கத்தினான். சார், அந்த பேச்செல்லாம் அனாவசியம். என் தங்கச்சியை பாழும் கடத்துல தள்ளினாலும் தள்ளுவனே தவிர உங்க கையில பிடிச்சு கொடுப்பேன்னு நீங்க கனவுலையும் நினைக்க வேண்டாம் என்ற காளி அண்ணனும் பதிலுக்கு உக்கிரமாக கத்தினான். சரி, இதுதான் உன் முடிவானா? அதுக்கு மேல உன்கிட்ட பேச நான் விரும்பல என்று கூறிவிட்டு குமரன் வேகமாக அங்கிருந்து சென்று விட்டான். அலட்சியமாக அவன் செல்லும் திசையில் சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்த காளி அண்ணன் ஒரு ஏளன சிரிப்புடன் மீண்டும் தோட்ட வேலையை கவனிக்க ஆரம்பித்தான். வேலன்கடவு பஸ் நிலையத்தில் இருந்து கௌரியம்மன் கோயிலுக்கு செல்லும் நிழல் அடர்ந்த பாதை வழியே உவகை துள்ளும் உள்ளத்துடன் சென்று கொண்டிருந்தாள் வள்ளி. அவளுடைய நடைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் மூச்சு வாங்கியவாறு மங்கா அவளோடு வேகமாக நடந்து கொண்டிருந்தாள். உச்சிக்கடவில் இருந்து வேலன்கடவு வழியே கீழூர் வரை செல்லும் புதிய பஸ் வசதி இப்போது சில மாதங்களாக ஏற்பட்டிருந்தது. அந்த பஸ்ஸில் தான் வள்ளியும் மங்காவும் சிறிது நேரத்துக்கு முன்பு வேலன்கடவு பஸ் நிலையத்தில் வந்து இறங்கி இருந்தனர். அங்கிருந்து நடக்க ஆரம்பித்த நிமிடத்தில் இருந்தே வள்ளியின் வேகம் கணத்துக்கு கணம் அதிகரித்து கொண்டிருந்தது. உண்மையில் மங்காவுக்கு மூச்சு திணறிவிடும் போல் ஆகிவிட்டது. சட்டென்று அவள் வள்ளியின் கையை பிடித்து நிறுத்தினாள். அக்கா, நீ இவ்வளவு வேகமா நடந்தா என்னால உங்கூட நடக்க முடியாது. எங்கேயாச்சும் நான் உட்கார்ந்துட வேண்டியதுதான் என்றாள். கோவிச்சுக்காத மங்கா, பூசாரி ஐயா கோயில பூட்டிட்டு கிளம்புறதுக்கு முன்னால அங்க போய் சேர்ந்துடணும்னு தான் நான் துடிக்கிறேன். நல்ல வேளை சரியான சமயத்துக்கு பஸ் கிடைச்சது, இல்லைன்னா நாம எவ்வளவு திண்டாடி போயிருப்போம் என்றாள் வள்ளி. அப்படி ஒண்ணு நேரமாயிடலையே,
உச்சி வேளை வரைக்கும் பூசாரி ஐயா அங்கிருந்து தானே ஆகணும் என்றாள் மங்கா. உண்மைதான், அது எனக்கு தெரியவும் தெரியுது. ஆனா இந்த மனசு சொல்லு. 3 வருஷமா இருட்டறையில அடைச்சு போட்ட மாதிரி இருந்த மனசு தானே இப்ப என்னமோ திடீர்னு ரக்க முளைச்சு பறக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓ மனசு மாதிரி என் மனசுக்கு ரக்க முளைக்கலையே என்று சிரித்தாள் மங்கா. சரி மங்கா, உன் நடைக்கு சரியாவே நானும் நடக்கிறேன் என்று கூறி மங்காவின் தோளை பற்றி அணைத்தவாறு வள்ளி சற்று மெதுவாக நடந்து கொண்டே பேசினாள். மனம் விட்டு சொல்ற மங்கா, கௌரியம்மன் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை எனக்கு கொடுக்க போறாருன்னு நான் கனவுலையும் எதிர்பார்க்கல. அந்த ஐயா எங்க இருந்தாலும் ஒரு குறையும் இல்லாம சேமமா இருக்கணும்னு தான் நான் கௌரியம்மனை வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவங்க நல்லபடியா திரும்பி வந்தது மட்டும் இல்ல, என் மேல கொஞ்சம் கூட கோபம் இல்லாம என்கிட்ட இருந்த அன்பு துளி கூட மாறாம என்ன தவிர வேற யாருக்கும் மனசுல இடம் கொடுக்காம திரும்பி வந்திருக்காங்களே. அதை நினைக்கும் போது இவ்வளவு பெரிய பாக்கியத்துக்கு தகுதி எனக்கு இருக்கான்னு என் மனசு ஒரேடியா மலைக்குது. கௌரி அம்மனோட அருள் இல்லாம இவ்வளவு நடக்குமா? உண்மைதான் அக்கா. முன்னால எல்லாம் கௌரி அம்மனுக்கு எதிர நின்னு நீ பிரார்த்தனை செய்யும் போது எனக்கு ஒண்ணுமே புரியாது. எங்கேயாவது பராக்கு பார்த்துக்கிட்டு நின்னுட்டு இருப்ப. ஆனா நாளாவட்டத்துல என் மனசும் அதுல ஈடுபட ஆரம்பிச்சது. நானும் அம்மனை கும்பிட ஆரம்பிச்சேன். என் வள்ளியக்கா மனசு போல எல்லாம் நடக்கணும்னு தான் எப்பவும் வேண்டிக்குவேன். ஆனா கௌரி அம்மா உன்னை கை விட்டுட்டான்னு நினைச்ச போது எனக்கு எவ்வளவு காத்திரம் வந்தது தெரியுமா? கௌரி அம்மா சிலையையே உடைச்சு போட்டுடலாம்னு ஆத்திரப்பட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நீ உன் நம்பிக்கையை கைவிடாம இருந்தியே. எப்படி அக்கா? அந்த 3 வருஷமா உன் மனசுல எப்ப அதைரியம் ஏற்பட்டாலும் கௌரி அம்மா கிட்டதானே ஓடி வருவ. காப்பாத்து காப்பாத்துன்னு நீ அந்த கல் சிலை எதிர கதரும் போதெல்லாம் நான் கூட இருந்தவதானே. அந்த கல் தெய்வத்துக்கு மனசு கூட கல்லாத்தான் இருக்கணும்னு தான் நான் நினைச்சுக்குவேன். உன் கதறல் எல்லாம் அந்த அம்மன் காதுல எங்க ஏற போகுதுன்னு தான் கோபம் வரும் எனக்கு. ஆனா இப்ப புரியுதக்கா, இத்தனை வருஷமும் கௌரி அம்மா உன்னை எப்படி கட்டி காத்து வந்திருக்கான்னு இப்பதான் எனக்கு புரியுது என்றாள் மங்கா. இன்னைக்கு அந்த ஐயாவை நேருக்கு நேர் பார்த்த போது என்ன பேசுறதுன்னே புரியல. அவங்க என்னை பத்தி தவறா நினைச்சுக்கிட்டு திரும்பி போயிருந்தா என் மனசு என்ன ஆயிருக்கும்? மறுபடியும் கௌரி அம்மனோட அருள்தான் முன்ன நின்னு காப்பாத்துச்சு. சரியான சமயத்துல உன்னை அந்த ஐயா எதிர அனுப்பிச்சு வச்சது. அந்த அம்மனுக்கு இன்னைக்கு படையல் படைச்சு கும்பிடலனா இத்தனை நாளும் கும்பிட்டதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அதனாலதான் நீ வந்து எல்லாம் விவரமா சொன்னதும் அத்தைகிட்ட சொல்லிட்டு உன்னையும் அழைச்சுக்கிட்டு கிளம்பிட்ட என்றாள் வள்ளி. இந்நேரம் அந்த ஐயா உங்க அண்ணனை பார்த்து பேசி இருக்கோம். உங்க அண்ணன் இன்னமும் குரங்கு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கோ, கொம்புல இருந்து இறங்கி வந்திருக்கோ தெரியலையே. இனிமே யாரும் என் வாழ்வில தலையிட முடியாது. கௌரி அம்மன் தீர்ப்பு ஒண்ணுக்குதான். நான் தலை வணங்குவனே தவிர வேற யாரோட தீர்ப்போ தீர்மானமோ என்னை ஒன்னும் செய்ய முடியாது என்றாள் வள்ளி தீர்மானமாக. அக்கா என்ற மகிழ்ச்சியுடன் அவளை கட்டி கொண்டாள் மங்கா. இப்பதான் அக்காவை புது உருவத்துல பாக்குற. இந்த மாதிரி ஆவேசத்தோட அவ பேசுறத இன்னைக்கு தான் நான் கேக்குறேன் என்றாள் பெருமையுடன். குளக்கரை மண்டபத்திலே வழக்கம் போல் தூணில் சாய்ந்தவாறு உட்கார்ந்து இறங்கிக் கொண்டிருந்த வயோதிக பூசாரிக்கு அவர்கள் இருவரும் வருவதை பார்த்ததும் ஒரே வியப்பாய் போயிற்று. அடடே, வெள்ளிக்கிழமை இல்லாத நாள்ல வந்திருக்கீங்களே 2 பேரும், என்ன விசேஷம் என்ற கண்ணை கசக்கியவாறு கேட்டுக்கொண்டே எழுந்தார். இன்னைக்கு தான் எல்லா நாளையும் விட விசேஷமான நாள். பூசாரி ஐயா, நீங்க உட்காருங்க, படையல் சோத்த பொங்கிக்கிட்டே எல்லாம் விவரமா சொல்றோம் என்றாள் மங்கா. படையல் பொங்குவதற்கான சாமான்கள் கொண்டு வந்த பையில் குமரன் கொடுத்த கழுத்தாரம் அடங்கிய நகை பெட்டியை கொண்டு வந்திருந்தாள் வள்ளி. முதலில் அதை திறந்து கழுத்தாரத்தை எடுத்து பூசாரியின் கையில் கொடுத்தாள். இதென்ன என்றார் பூசாரி பிரமிப்புடன். இத்தனை நாளும் என் உயிருக்குயிராயிருந்த பொக்கிஷம் இது. அம்மனோட அருள் எல்லாம் இதில் அடங்கி இருக்கு. பூஜை முடிகிற வரையில இது அம்மனோட பாதத்துல இருக்கட்டும். தீபாராதனை ஆனதும் அம்மனோட பிரசாதமா இத வாங்கிக்கிற என்றாள் வள்ளி. ஒன்றும் புரியாமல் அந்த விலை உயர்ந்த கழுத்தாரத்தை மலைப்புடன் கையில் ஏந்தியவாறு பூசாரி சந்நிதியை நோக்கி சென்றதும் இருவரும் படையலுக்கான ஆயத்தங்களை செய்வதில் முனைந்தனர்.
அதே சமயம் குமரன் உடும்பு கொட்டகையில் இருந்து நேரே வள்ளியின் வீட்டுக்குத்தான் சென்றிருந்தான். வள்ளியை நேருக்கு நேர் சந்தித்து அவள் மனதை அறிந்து கொள்ளவே அவன் விரும்பினான். வள்ளி வீட்டில் இல்லை என்று அறிந்தபோது அவனுக்கு சிறிது ஏமாற்றமாகவே இருந்தது. கௌரி அம்மனுக்கு நன்றி பிரார்த்தனை செலுத்தி படையல் படைக்கும் உற்சாகத்துடன் வள்ளி மங்காவை அழைத்து கொண்டு கௌரியம்மன் கோயிலுக்கு சென்றிருக்கும் விவரத்தை அஞ்சலையத்தை விளக்கியதும் தான் அவனுடைய மனதில் புதிய பூரிப்பு தோன்றியது. ஐயா, வீட்டுக்கு பெரிய மனசி, தாய்க்கு தாயா இருந்து வள்ளிய வளர்த்தெடுத்து ஆளாக்கின என் பேச்ச கேளுங்க. காளித்தம்பியோட முரட்டு பிடிவாதத்துக்கு வள்ளி இனிமேலும் பலியாகும்படி விட்டுடாதீங்க ஐயா. அவளை சந்தோஷமா வாழ வைக்கிறது உங்க பொறுப்பு என்று கண்கலங்க கூறினாள் அஞ்சலையத்தை. வெள்ளாத்தாளும் அதை ஆமோதித்து தலையாட்டினாள். ஏதாவது சாப்பிட்டு விட்டு போக வேண்டும் என்று அவர்கள் வற்புறுத்தியதை நாசுக்காக தட்டி கழித்துவிட்டு குமரன் அங்கே வந்த அதே வேகத்துடன் கௌரியம்மன் கோயிலுக்கு புறப்பட்டான். அவன் கௌரியம்மன் கோயிலை அடைந்து சந்நிதியில் போய் நின்றபோது பூசாரி மணி அடித்தவாறு தீப ஆராதனை காட்ட ஆரம்பித்திருந்தார். மங்காவும் வள்ளியும் ஒரு பக்கமாக கரம் கூப்பி நின்று கண்களில் நீர் மல்க கௌரியம்மனின் அருள் வடிவத்தை தரிசித்துக் கொண்டிருந்தனர். கற்பூர ஆரத்தி அம்மனின் பாதத்தருகே சென்றபோது அந்த ஒளியில் பாத பீடத்தின் மேல் வைக்கப்பட்டிருந்த ஒரு பொருள் பளிச்சென்று மின்னியது. தான் வள்ளிக்கு பரிசாக அளித்திருந்த கழுத்தாரம்தான் அது என்று கண்டு கொண்ட குமரனின் நெஞ்சம் பொங்கி நின்றது. தீபாராதனை முடிந்ததும் பூசாரி ஆரத்தி தட்டையும் பிரசாதத்தையும் எடுத்துக்கொண்டு வள்ளி மங்கா இருவரும் நின்றிருந்த பக்கமாக சென்று இருவருக்கும் பிரசாதம் வழங்கினார். அப்போதுதான் மூன்றாவது ஆளும் அங்கே நிற்பது அவருக்கு தெரிந்தது. யாரையா, நீங்களும் வந்து பிரசாதம் வாங்கிக்கங்க என்று அவர் கூறியவுடன் குமரன் அவர் அருகே வந்து ஆரத்தியை கண்களில் ஒற்றிக்கொண்டு இரு கைகளாலும் பிரசாதத்தை வாங்கிக் கொண்டான். அதே சமயம் கற்பூரத்தின் ஒளியில் அவனை நேருக்கு நேர் பார்த்த வள்ளி, நீங்களா என்று கூவிவிட்டாள். பூசாரியும் அப்போதுதான் அவனை அடையாளம் கண்டு கொண்டார். அடடே, நீங்க வந்துட்டீங்களாயா? வள்ளி இங்க வரும்போதெல்லாம் உங்களுக்காகத்தான் பிரார்த்தனை செய்துகிட்டு இருக்கோம். பாவம், அது செஞ்ச பிரார்த்தனை வீண் போகல. நீங்க நல்லபடியா திரும்பி வந்துட்டீங்க என்ற பூசாரி வள்ளி பக்கம் திரும்பி, இரு வள்ளி, அம்மன் பாதத்துல இருந்து மாலையை கொண்டு வந்து கொடுத்துடுற என்றவாறு அம்மன் அருகே சென்றார். சார், இவங்க அண்ணனை பார்த்து பேசிட்டு தானே வந்தீங்க என்று கேட்டாள் மங்கா. பேசின மங்கா, ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. காளி அண்ணனுடைய மூர்க்கத்தனமான பிடிவாதம் இன்னும் அப்படியேதான் இருக்கு என்றான் குமரன். பளிச்சென்று வள்ளி கூறினாள். அண்ணனுடைய பிடிவாதத்துக்கு இனிமேலும் நான் பலியாக முடியாது. ஒரு தடவை உங்க மனசை முறிச்சு அனுப்பிவிட்டு நான் பட்ட துன்பம் இந்த ஜன்மத்துக்கு போதும். ஆனா அன்னைக்கு என் மனசு இருந்த நிலைமையே வேற. உலக அனுபவம் இல்லாத எனக்கு திடீர்னு உங்க அன்பு கிடைச்சதும் அந்த சந்தோஷமே ஒரு பாரமா மாறிடுச்சு. வீண் பயங்கள் எல்லாம் என்னை கோழையாக்கிடுச்சு. என்னால உங்க வாழ்வு பாழாயிடக்கூடாதுன்னு தான் பயந்த. அண்ணா அதட்டி சொன்னது நல்லதுக்கு தான்னு நினைச்சேன். நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு அதுதான் சரியான வழின்னு எனக்கு தோணுச்சு. அதனால என் நினைவையே உங்க மனசுல இருந்து ஒரேடியா அழிச்சிட முடியும்னு தீர்மானிச்சுட்டேன். பேசி வரும்போதே விம்மல் பொங்கி வள்ளியின் குரலை அடைத்தது. அழிக்க முடிஞ்சுதா வள்ளி என்ற குமரன் புன்னகையுடன் கேட்டான். இப்பதான் எனக்கு புரியுது. அன்னைக்கு அண்ணன் நடத்தி வைக்க நினைச்ச கல்யாணம் நடந்திருந்தா நான் உயிரையே விட்டிருப்பேன். அப்படி என் உயிர் போயிருந்தாலும் கூட நீங்க உங்க உறுதியில தான் நிலையா நின்னிருப்பீங்கன்னு இப்ப நான் உணர முடியுது. ஆனா இவ்வளவு பெரிய பாக்கியத்துக்கு நான் தகுந்தவதானா? அதை நினைக்கும் போது இன்னமும் எனக்கு மலப்பா இருக்கே என்றாள் வள்ளி. பிரசாத தட்டுடன் அருகே வந்து நின்றிருந்த பூசாரி கூறினார். கௌரியம்மனே உனக்கு இந்த பாகியத்தை கொடுத்திருக்கும் போது நீ ஏன் மலைக்கணும் குழந்தை? எனக்கு என்ன தோணுது தெரியுமா? இப்பவே இந்த சந்நிதியிலேயே உங்க திருமணம் நடந்தா இன்னும் விசேஷமா இருக்கும். பூசாரியின் அந்த வாக்கு குமரனுக்கு தெய்வ வாக்காகவே தோன்றியது. சட்டென்று பிரசாத தட்டில் இருந்த அந்த கழுத்தாரத்தை கையில் எடுத்து கொண்டான். வள்ளி, உனக்கு பரிசு பொருளா இதை வாங்கி இருந்த. ஆனா இப்போது நம்மை சேர்த்து வைக்கும் திருமண மாங்கல்யமாகவே இது என் கண்களுக்கு தோன்றுகிறது. இதை இந்த சந்நிதியிலேயே உன் கழுத்தில் போடுவதுதான் பொருத்தமாயிருக்கும்
என்று கூறியவாறு அவன் அதை வள்ளியின் கழுத்தில் அணிவித்த போது மங்காவுக்கு ஆனந்தம் தாங்கவில்லை. அக்கா, இப்பதான் என் மனசு குளிர்ந்ததக்கா, நீ என்னைக்கும் நல்லா இருக்கணும் என்று அவளை கட்டி கொண்டு கூத்தாடினாள். வள்ளியின் உணர்ச்சி வெள்ளம் அவள் விழிகளில் நீராய் பொங்கி நின்றது. தூங்கா விளக்கின் அமைதியான ஒளியில் தெய்வீக சோபையுடன் பிரகாசித்த அவளது முகத்தை விம்மிதத்துடன் பார்த்தவாறு நின்றிருந்தான் குமரன். உரிமையுடன் வள்ளியின் வலக்கரத்தை பற்றி குமரனின் வலக்கரத்தோடு சேர்த்து வைத்தார் பூசாரி. கௌரியம்மா சாட்சியா, நீங்க 2 பேரும் கணவன் மனைவி ஆயிட்டீங்க. இனிமே எந்த சக்தியும் உங்களை பிரிச்சு வைக்க முடியாது. வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் அடைஞ்சு நீங்க 2 பேரும் தீர்க்க ஆயுசா அமோகமா வாழணும் என்று வாயார வாழ்த்தினார் அவர். கணகணவென்ற மணி ஒலித்தது. கூடவே கடகடவென்ற சிரிப்பொலியும் கலந்து ஒலித்தது. அனைவரும் திகைப்புடன் அந்த பக்கம் திரும்பினர். மணி கம்பத்தின் அருகே நின்றிருந்தான் காளியண்ணன். அத்திமரமேட்டில் தன்னந்தனியே உட்கார்ந்திருந்தான் மாயாண்டி. உடும்பு கொட்டகையில் அமைதி நிலவி இருந்தது. வழக்கமான 4-5 ட்ரிப்புகளுக்கு பிறகு சார்லி 1 மணி நேரமாக நிலையிலேதான் நின்று கொண்டிருந்தது. 2 நாட்களாக மாயாண்டிக்கு அங்கேதான் டியூட்டி. காளியண்ணன் லீவு எடுத்திருந்தான். லீவு எடுப்பதற்கு முன்னால் அவன் மாயாண்டியிடம் சொன்னான், மாயாண்டி, இன்னும் 2-3 நாளைக்கு உடும்பு கொட்டக வேலையெல்லாம் நீதான் கவனிச்சுக்கிடணும். வள்ளிக்குட்டி ஒரேடியா என்னை பிரிஞ்சு போயிட போகுதே. என்னோட அருமை தங்கச்சிக்கு என்னோட கடமை எல்லாம் செய்ய வேண்டாமா? புருஷனோட அதை அனுப்பி வைக்கிற விதமா அனுப்பி வைக்க வேண்டாமா? இந்த அண்ணன் எப்படிப்பட்டவன்னு வள்ளிக்குட்டி தெரிஞ்சுக்கணும் பாரு. காளியண்ணன் உண்மையிலேயே அன்பு மிஞ்சி போய்தான் அவ்விதம் கூறினானா அல்லது ஆத்திரம் தாங்காமல் கூறினானா? மாயாண்டிக்கு ஒன்றும் புரியவில்லை. இன்னொரு விஷயமும் மாயாண்டிக்கு புரியாத புதிராகத்தான் இருந்தது. உண்மையில் வள்ளியின் செயலை அவ்வளவு சுலபமாக காளியண்ணன் மன்னித்துவிட்டு எப்போதும் போல் சந்தோஷமாயிருக்க ஆரம்பித்து விட்டானே. எப்படி? அன்று கௌரியம்மன் கோயிலுக்கு எவ்வளவு ஆவேசத்துடன் சென்றான் என்பதை மாயாண்டி நேரில் பார்த்தவன்தானே. என்னோட பேச்ச மீறி ஏதாவது நடந்திருந்தா 2 பேரையும் அந்த இடத்திலேயே சமாதி வச்சிடுவேன் என்ற காளியண்ணன் கூறி சென்றபோது அவன் தோற்றம் எவ்வளவு பயங்கரமாயிருந்தது. ஆனால் அங்கிருந்து அவர்களுடன் அவ்வளவு குதூகலமாக திரும்பி வந்தானே. எப்படி? எல்லாம் அந்த குமரையாவின் நல்ல குணத்தை கண்டுதான் அவன் மனம் அப்படி ஒரே அடியாக மாறி போய்விட்டதா? வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? கௌரியம்மன் கோயிலில் நடந்தவற்றை எல்லாம் மாயாண்டி மங்காவிடம் கேட்டு தெரிந்து கொண்டிருந்தான். மாயாண்டி அண்ணே, கௌரியம்மன் சாட்சியா புருஷன் மனைவி ஆயிட்டு அவங்க 2 பேரையும் எந்த சக்தியாலையும் பிரிச்சு வைக்க முடியாதுன்னு சொல்லி பூசாரி ஐயா ஆசீர்வாதம் செஞ்சு வாய் மூடல. மணி சத்தத்தோட கடகடன்னு சிரிப்பு சத்தத்தையும் கேட்டு நாங்க திகைச்சு போய் திரும்பி பார்த்தோம். மணி கம்பத்துக்கிட்ட வள்ளி அண்ணன் நின்னுகிட்டு இருந்ததை பார்த்ததும் எனக்கு மூச்சே நின்னுடும் போல ஆயிடுச்சு. வள்ளி அக்காவையும் அந்த ஐயாவையும் அது என்ன செய்ய போகுதோன்னு நடுங்கிக்கிட்டு தான் நின்னுட்டு இருந்த. அப்புறம் என்ன நடந்தது மங்கா என்று ஆவலுடன் கேட்டான் மாயாண்டி. வள்ளி எண்ண முகத்துல சிரிப்பு மாறல. என் பக்கம் அது திரும்பி கூட பார்க்கல. சிரிச்சுக்கிட்டே அவங்க 2 பேர்கிட்டையும் வந்து நின்னுச்சு. ஆனா வள்ளி அக்கா பயப்படல. அது முகத்துல கொஞ்சம் கூட கலவரம் தோணல. அண்ணா, நீயும் என்ன ஆசீர்வாதம் செய்யண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அண்ணன் காலில் விழுந்து கும்பிட்டுச்சு. வள்ளியை பத்தி நினைக்க நினைக்க எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா என்றான் மாயாண்டி தழுதழுப்புடன். மங்கா தொடர்ந்து கூறினாள். வள்ளி என்ன வாயிலிருந்து கோபமா ஒரு வார்த்தை கூட வரல. எழுந்திரு வள்ளிக்குட்டி, பூசாரி ஐயா செய்த ஆசீர்வாதத்தை விடவா நான் செய்திட போறேன்? நீயே உன் தலைவிதியை தீர்மானிச்சுக்கிட்ட, அதுக்கு குறுக்க நிக்க நான் யாரு? அவ்வளவுதான் சொல்லிச்சு. அப்புறம் குமரையாவை பார்த்து சிரிச்சது. சிரிச்சதா? எதுக்கு? இந்த கேள்விய குமரையா கேட்டதுக்கு வள்ளி என்ன பதில் சொல்லிச்சு தெரியுமா? ஐயா, நீங்க படிச்சவங்க, பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆனா இப்ப கௌரியம்மன் சாட்சியா எனக்கு மாப்பிள்ளை ஆயிட்டீங்க. ஆனா நான் சாதாரண ஆளு, ஒத்த கையை இழந்த மொடம். உங்களை நான் மாப்பிள்ளைன்னு முறை வச்சு கூப்பிட்டா ஊர்ல இருக்கிறவங்க சிரிக்க மாட்டாங்களா? அதை நினைச்சுதான் எனக்கு சிரிப்பு தாங்கல அப்படின்னு சொன்னதும் குமரையாவும் சிரிச்சாங்க. பரவாயில்ல காளி, நீ என்னை எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு சம்மதம் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே வள்ளி அண்ணனுக்கு உச்சி குளிர்ந்து போயிருக்கணும். ஆனா மேலுக்கு சொல்லிச்சு, நீங்க அப்படி சொன்னாலும் என் மனசு கேட்க வேண்டாமா? இன்னமும் நீங்க எனக்கு சார்தான். அந்த முறை வச்சுதான் இனிமேலும் நான் உங்களை கூப்பிட முடியும். உடும்பு கொட்டகையில உங்களை முகத்தில் அடிச்சாப்புல பேசி அனுப்பினேனே,
எதுக்கு தெரியுமா சார்? இந்த வள்ளிக்குட்டி உங்களையே நினைச்சு மாஞ்சு போறாளே, உங்க 2 பேர் மனசுலயும் எவ்வளவு தூரத்துக்கு உறுதி இருக்குன்னு பார்க்கத்தான். இவ்வளவு உறுதியா இருக்கிறவங்கள பிரிச்சு வைக்க நான் யாரு? கௌரி அம்மா ரொம்பவும் சக்தி உள்ள தெய்வம்னு சொல்லுவாங்க. எனக்கு அதுல எல்லாம் அவ்வளவா நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப புரிஞ்சுகிட்டேன். கௌரி அம்மா உண்மையிலேயே சக்தி உள்ள தெய்வம்தான். அந்த சக்தி தான் நம்ம இப்படியெல்லாம் ஆட்டி வைக்குது. அதுக்கு தலை வணங்கித்தானே தீரணும். மெய்யவ சொல்ற மாயாண்டி அண்ணே, வள்ளி என்ன வெறப்போ மொறப்போ இல்லாம அவ்வளவு படிமானமா அடக்கமா பேசி நான் என்னைக்குமே கேட்டதில்ல என்றாள் மங்கா. மாயாண்டி பெருமூச்செறிந்தான். மங்கா, ஒவ்வொரு சமயம் அங்கி எனக்கு செய்துட்டு போன துரோகத்தை எனக்கு ஆங்காரமும் நினைச்ச ஆங்காரமும் அழுகையும் தான் வரும். ஆனா இந்த ஒரு விஷயத்துக்காக அவளை தெய்வமா கொண்டாட தோணுது. அவ அப்படி எனக்கு துரோகம் செய்துட்டு போயிருக்கலேனா வள்ளிக்கு அவ மனசு போல மாங்கல்யம் கிடைச்சிருக்குமா என்றான் தழுதழுப்புடன். கௌரியம்மன் கோயில்ல இருந்து அன்னைக்கு எல்லாருமா சேர்ந்துதான் திரும்பி வந்தோம். வழியெல்லாம் வள்ளி அண்ணன் ஒரே உற்சாகமாத்தான் பேசிக்கிட்டு வந்துச்சு. தன்னை மீறி வள்ளியக்கா இப்படி செய்திருக்கேங்கிற கோபம் அது மனசுல இருக்கிறதாவே தெரியல என்றாள் மங்கா. அன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டு விருந்து சாப்பாட்டுக்கு நானும் வந்திருந்தனே. தங்கச்சிக்காக பறிஞ்சு பறிஞ்சு காளி அண்ணா ஒன்னொன்னு செய்யறத பார்த்து நானே பிரமிச்சு போயிட்டேன். கூட பிறந்த பாசம் எங்க போயிடும்? தான் ஆடாட்டாலும் தன் சதை ஆடும்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க என்றான் மாயாண்டி. அன்று விருந்து சாப்பாடு முடிந்த பிறகு காளி அண்ணன் தான் லீவு எடுத்திருக்கும் விஷயத்தை சொல்லி அந்த நாட்களில் உடும்பு கொட்டகை வேலையை கவனிக்கும்படி மாயாண்டியை கேட்டுக்கொண்டான். ஆனால் ஏதோ ஒரு அர்த்தமில்லாத சந்தேகம் மாயாண்டியின் மனதில் மீண்டும் மீண்டும் தலை தூக்கி வேதனை செய்து கொண்டிருந்தது. காளியண்ணன் உண்மையிலேயே அவ்வளவு சாத்வீகமாக நடந்து கொண்டானா, அல்லது அவ்வளவும் தன்னுடைய பிரம்மைதானா? சட்டென்று தன்னைத்தானே மண்டையில் குட்டி கொண்டான் மாயாண்டி. டேய் மாயாண்டி, அசடு, என்னடா அது? அங்கே உன்னை மோசம் செய்துட்டு போயிட்டான்னா அதுக்காக எதுலையும் நம்பிக்கை இல்லாம போயிடணுமா உனக்கு? வேண்டாததுக்கெல்லாம் இது என்னடா வீண் சந்தேகம்? இந்த 2 நாட்களாக மாயாண்டி டியூட்டி முடிந்ததும் வள்ளியின் வீட்டுக்கு செல்லும் வழக்கத்தை மேற்கொண்டிருந்தான். தங்கையை ஒரேடியாக பிரிந்து விட போகிறோம் என்ற துன்பத்தை மறுப்பதற்காக காளியண்ணன் எப்படியெல்லாம் வள்ளியை சந்தோஷப்படுத்த பாடுபட்டு வந்தான் என்பதை அஞ்சலையத்தை அவனுக்கு கதை கதையாக கூறி வந்தாள். காளித்தம்பி மொரடுன்னு பேரே தவிர அது மனசுல வஞ்சனையே கிடையாது. நடந்தது என்னமோ நடந்து போச்சு. அதை பத்தி அதுக்கு சம்மதம் இருக்கோ இல்லையோ, அதை தன்னால மாத்த முடியாதுங்கிற வரைக்கும் காளித்தம்பிக்கு புரிஞ்சு போச்சு. வள்ளி எப்போதும் நம்ம வீட்லயே இருக்கணும்னா நடக்குமா? என்னைக்கு இருந்தாலும் புருஷனோட போய் வாழ வேண்டிய பொண்ணு தானே. அது செய்த பூஜைக்கும் பிரார்த்தனைகளுக்கும் தகுந்தபடி கௌரி தாயார் கண் திறந்துட்டா. இனிமே இங்க இருக்கிற 2-3 நாளைக்காவது தங்கச்சிய சிரிச்ச முகத்தோட பார்க்கணும்னு அண்ணனுக்கு தோணாம இருக்குமா? ஓடி ஆடி ஒண்ணு மாத்தி ஒண்ணு வள்ளிக்காக பறிஞ்சு பறிஞ்சு செஞ்சுகிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் உண்மைதானா, அல்லது எரிமலையை பனி மூடி இருக்கும்னு சொல்வாங்களே, அம்மாதிரியானதொரு பொய் தோற்றம் தானா? பாத்தியா பாத்தியா? டேய் மாயாண்டி, இந்த சந்தேக புழுவை உன் மனசுல இருந்து தோண்டி எடுத்து வெளியில வீசி எறிய மாட்டியா நீ? மாயாண்டி மறுபடியும் தன்னைத்தானே மண்டையில் குட்டி கொண்டான். இலாகா அதிகாரிகளின் அனுமதியுடன் அந்த 2 நாட்களாக அணைக்கட்டு வீட்டில்தான் தங்கியிருந்தான் குமரன். மறுநாள் அவன் அங்கிருந்து வள்ளியையும் அழைத்து கொண்டு புறப்பட்டு போவதாக ஏற்பாடாக இருந்தது. பவர் ஹவுஸில் என்ஜினியராயிருந்தவர் குமரனுக்கு பழக்கமானவர். குமரனுடைய கொள்கைகளில் அனுதாபம் உள்ளவர். குமரன் வள்ளியை வாழ்க்கை துணைவியாக அடைந்ததை பற்றி அவருக்கு ஒரே சந்தோஷம். அதை கொண்டாடுவதற்காக பவர் ஹவுஸ் பகுதியில் உள்ள தமது வீட்டில் இருவரையும் விருந்துக்கு அழைத்திருந்தார். இந்த சமாச்சாரத்தை காளி அண்ணன் தான் மாயாண்டிக்கு தெரிவித்திருந்தான். 11 மணிக்கு அவங்க 2 பேரும் பவர் ஹவுஸ்க்கு இறங்கி போகணும். அவங்கள வழி அனுப்புறதுக்கு நானும் வரப்போறேன். என் கையால தான் அவங்கள இறக்கி அனுப்ப போறேன் என்று கூறியிருந்தான். மாயாண்டி சூரியனை பார்த்தான். மணி 11:30 நெருங்கிக் கொண்டிருக்கும் போல் இருந்தது. ஆயிற்று. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் வந்து விடுவார்கள். அத்திமர மேட்டில் உட்கார்ந்திருப்பதை விட உடும்பு கொட்டகையிலேயே போய் உட்கார்ந்தால் என்ன? உடும்பு கொட்டகைக்கு போவதற்கு மாயாண்டி திரும்பிய போது காளி அண்ணன் மட்டும் தனியே வேகமாக வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. மாயாண்டி திகைத்தான். ஏன் இவன் மட்டும் வருகிறான்? அவர்கள் வரப்போவதில்லையா?
மாயாண்டி, உனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு, நீ உடனே பவர் ஹவுஸ்க்கு போய் ஆகணும் என்று கூறிக்கொண்டே அருகில் வந்தான் காளியண்ணன். பவர் ஹவுஸுக்கா? ஆமா, அவங்க 2 பேரும் வரதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும்னு பவர் ஹவுஸ் என்ஜினியர் ஐயா கிட்ட தகவல் சொல்லணும். முன்ன இங்க சபீஸ் ஐயான்னு இருந்தாருல்ல, அவரும் அவர் சம்சாரமும் பட்டணத்துல இருந்து இன்னைக்கு வரப்போறதா தந்தி கொடுத்திருக்காங்களாம். அவங்க வரும்போது யாரும் இல்லைன்னா நல்லா இருக்காதே. 1/2 மணி நேரம் அவங்களுக்காக காத்திருந்துட்டு அப்புறம் வந்துடுறதாக நம்ம மாப்பிள்ளை ஐயா சொல்லுச்சு என்றான் காளியண்ணன். இந்த தகவலை பவர் ஹவுஸ் என்ஜினியர் ஐயா கிட்ட சொல்லணுமா? ஆமா மாயாண்டி, நீ உடனே ட்ராலியில புறப்பட்டு போயிடு. நீ அங்க போய் சேர்ந்ததும் நான் ட்ராலியை மேல திருப்பிக்கிடுறேன் என்றான் காளியண்ணன். மாயாண்டி தாமதிக்காமல் விரைந்து சென்று ட்ராலியில் உட்கார்ந்து கொண்டான். காளியண்ணன் உடும்பு கொட்டகைக்குள் சென்று விசையை அழுத்தியதும் ட்ராலி கீழ் நோக்கி மெதுவாக ஊர்ந்து செல்ல ஆரம்பித்தது. காளியண்ணன் தனக்குள்ளேயே சிரித்து கொண்டான். போமாயாண்டி, உன்னை அனுப்ப நல்ல சாக்கு அகப்பட்டது. இதுவும் நல்லதுக்குத்தான். நீ இங்கேயே இருந்தா என் வேலை எப்படி நடக்கும் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டான். ட்ராலியை ஏன் கீழே அனுப்பிச்சிட்ட வள்ளி என்ன என்று கேட்டுக்கொண்டே அங்கு வந்தாள் மங்கா. நீ எதுக்கு இங்க வந்த புள்ள என்றான் காளி சற்று எரிச்சலுடன். வள்ளி என்ன என்று அவள் அவனை அழைக்கும் வழக்கத்தை இன்னும் மாற்றிக்கொள்ளாதிருந்தது மட்டுமல்ல, அந்நேரத்திற்கு அவள் திடுதிப்பென்று வந்து முளைத்ததையும் நினைத்துத்தான். நான் வந்தது இருக்கட்டும், மாயாண்டி அண்ணன் ட்ராலியில பவர் ஹவுஸுக்கு போகுது என்று கேட்டாள் மங்கா. ஆமா, அந்த இன்ஜினியர் ஐயா எவ்வளவு நேரம் காத்திருப்பாரு பாவம். அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பொறுத்து தான் வருவாங்கன்னு அவருக்கு தெரிவிக்க வேண்டாமா? ஆமா, நீ எங்க வந்த? கொட்டகை தோட்டத்துல தக்காளி எல்லாம் பழுத்து வீணாகிட்டு இருக்கே, பறிச்சுக்கிட்டு வர சொல்லி அத்தை அனுப்பிச்சது. அப்படியே அவங்க 2 பேரும் அங்கிருந்து பவர் ஹவுஸுக்கு போறதையும் பார்த்துட்டு போகலாமே. அது வரைக்கும் நீ இங்க காத்திருக்க வேண்டியதில்லை. தக்காளி பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிடு. காளியண்ணனின் குரலில் கடுமை தொனித்தது. அதுக்கு நீயே இப்படி சீரற? எங்க வள்ளியக்காவுக்கு கல்யாண ஊர்கோலம் எதுவும் நடத்தி பார்க்காட்டாலும் ட்ராலியில அவங்க 2 பேரும் ஒன்னா போறதையாவது நான் பார்க்க வேண்டாமா என்று கூறியவாறே தோட்டத்தை நோக்கி விரைந்தாள் மங்கா. காளியண்ணன் தனக்குத்தானே சிரித்து கொண்டான். ஆமா, கல்யாண ஊர்கோலம் என்று சொல்லி பார்த்தவாறு மீண்டும் சிரித்து கொண்டான். ட்ராலி பவர் ஹவுஸ் நிலையை எட்டி விட்டதை குறிக்கும் மணி ஒலித்தது. ட்ராலி மேலே வருவதற்கான விசையை அழுத்திவிட்டு காளியண்ணன் ஒரு பக்கமாக உட்கார்ந்தான். உருக்கு கயிறு ஒரே சீராக உருளியில் வந்து சுற்றி கொண்டிருந்தது. அதற்கு ஆதாரமாக ஒன்றை ஒன்று கவ்வி கடித்து கொண்டு சுழன்று கொண்டிருந்த பல் சக்கரங்களையே கண் இமைக்காமல் பார்த்தவாறு உட்கார்ந்திருந்தான் காளி. உடும்பு சக்கரங்கள் என்று அவற்றுக்கு பெயர் வைத்தது எவ்வளவு பொருத்தம்! அவற்றின் உடும்பு பிடி சற்று தளர்ந்தால் என்ன ஆகும் என்று வள்ளிக்கு ஒரு தடவை விளங்கியது. காளியண்ணனின் நினைவு தளத்தில் ஒலித்தது. என்ன ஆகுமோ, உருளையில சுத்தி இருக்கிற உருக்கு கயிறு பொல பொலன்னு அவுத்துக்கும். சரிவு தண்டவாளத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ராலி வண்டி தரிகிட்டு ஓடி அதள பாதாளத்து பாறையில மோதி தூள் தூள் ஆயிடும். காளியண்ணன் சிரித்து கொண்டான். கல்யாண ஊர்வலம் என்று அவன் வாய் முணுமுணுத்தது. ட்ராலி நிலைக்கு வந்து நின்றது. விசையை நிறுத்திய காளியண்ணன் எழுந்து சென்று ட்ராலிக்கு தடுப்பாக 2 கட்டைகளை தண்டவாளத்தில் வைத்துவிட்டு திரும்பி வந்தான். சட்டென்று அவனது ஒற்றை கை வேகமாக இயங்க துவங்கியது. உருளை தண்டை பல் சக்கரங்களின் அச்சுடன் பிணைத்திருந்த காப்பு வளையத்தின் மறைகளை அவன் அதற்குரிய கருவியால் வேகமாக தளர்த்தி அகற்றினான். காப்பு வளையம் மட்டும்தான் இப்போது 2 அச்சுக்களையும் பொருத்தி வைக்கும் பிணைப்பாக மிஞ்சி நின்றது. குரூரமாக அதை பார்த்து சிரித்து கொண்டான் காளி. சுழற்றிய மறைகளை ஒரு பக்கமாக ஒதுக்கி தள்ளினான். பின்பு சாவதானமாக ஒரு பீடியை பற்ற வைத்து கொண்டு வெளியே சென்று அத்திமர மேட்டின் மீது உட்கார்ந்து கொண்டான். கொட்டகை தோட்டத்தில் இருந்து கூடை நிறைய தக்காளி பழங்களை பறித்து நிரப்பி ஒரு பக்கமாக வைத்துவிட்டு காளியண்ணனின் அருகே வந்து நின்றாள் மங்கா. எங்கேயோ பார்த்தவாறு காளியண்ணன் கேட்டான். கல்யாண ஊர்கோலத்தை பார்க்கத்தான் காத்திருக்கல்ல? பார்க்க கொடுத்து வைக்கணுமே. எங்க வள்ளியக்கா மனசு போல அவளுக்கு மாங்கல்யம் கிடைச்சும் கல்யாண ஊர்கோலம் நடத்தி பார்க்கலையேங்கிற குறை எனக்கு இருக்காதா? அந்த குறை இப்ப தீத்துக்க போற, அப்படித்தானே? நல்லா தீத்துக்க. மங்கா கலகலவென்று சிரித்தாள். புது மாதிரியான ஊர்கோலமாத்தான் இருக்கும் இது. ஆமா, கல்யாணமே புது மாதிரியாத்தானே நடந்துச்சு, ஊர்கோலமும் புது மாதிரியாத்தானே இருக்கணும்
என்றான் காளி. நான் ஒன்னு செய்யட்டுமா? என்ன செய்ய போற? அந்த ஊர்கோல டிராலிக்கு பூமாலை தோரணம் கட்டணும்னு தோணுது. கட்ட. சரசரவென்ற மங்கா அங்கங்கே மரம் செடிகளில் பூத்திருந்த மலர்களையும் இலைகளையும் பறித்து சில நிமிஷங்களுக்குள்ளேயே ஒரு பூமாலை தோரணத்தை கட்டி எடுத்து வந்து விட்டாள். சரிவில் இறங்கி சென்று டிராலி முகப்பில் எடுப்பாக அதை கட்டிவிட்டு வந்ததும் அவள் மகிழ்ச்சியுடன் அதன் அழகை பார்த்து கை கொட்டினாள். எப்படி இருக்குப்பா? கண்கொள்ளா காட்சியா இருக்கு. டிராலிக்கே ஒரு கல்யாண களை வந்துடுல. பொருத்தமான களை. சட்டென்ற மங்கா காளியண்ணன் பக்கம் திரும்பினாள். காளியண்ணன் வேறெங்கோ சூனியத்தை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். அட, ஏன் எங்கேயோ பார்த்துட்டு இருக்க? டிராலிக்கு நான் செஞ்சிருக்கிற அலங்காரத்தை தான் பாரு. இப்ப என்ன நமக்கா கல்யாண ஊர்வலம்? என்றான் காளி வறண்ட சிரிப்புடன். மூஞ்சிய பாரு என்ற முகத்தை தோளில் இடித்து கொண்டாள் மங்கா. பின்பு ஒரு பெருமூச்சுடன் கேட்டாள். ஏயா, வள்ளியக்கா நம்ம எல்லாம் விட்டு போயிட போகுதேன்னு நினைச்சா இப்படி பித்து பிடிச்சாப்புல உட்கார்ந்துருக்க? காளியண்ணன் ஒரு பதில் ஏதும் சொல்லவில்லை. அந்த வருத்தம் எனக்கு மட்டும் இல்லையாயா? ஆனா அதை பாராட்டிக்கிட்டு இருக்கு இதுவா நேரம்? நாம சந்தோஷமா அவங்கள வழி அனுப்பினா தானே வள்ளியக்கா சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா தான் வழி அனுப்ப போறேன். அதை கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட தான் சொல்ல. சிரிக்கிற நேரம் இன்னும் வரலையே. என்னையா நீ புதிர் போடுறாப்புல பேசுனா எனக்கு பிடிக்காது தெரியுமில்ல. அவங்கள வழி அனுப்பும் போது தானே சிரிக்கணும். இப்ப சிரிச்சுட்டா அப்ப பாக்கி இருக்காதே. மங்கா அவனை கனிவுடன் பார்த்தாள். விசித்திரமான ஆளியா நீ. உன்னை மொரடு மொரடுன்னு எல்லாரும் சொல்றாங்களே, உனக்கு எவ்வளவு இழகின மனசு இருக்குன்னு தெரிஞ்சா அப்படி சொல்வாங்களா? உன் பேச்ச மதிக்காம தங்கச்சி நடந்துகிட்டத பத்தி நீ கொஞ்சம் கூட கோவப்படல. அது உன்னை பிரிஞ்சு போயிட போகுதுன்னு தவியா தவிச்சு போற. என் தவிப்புக்கெல்லாம் சீக்கிரமே முடிவு வரத்தான் போகுது என்றான் காளி வெறித்த நோக்குடன் சூனியத்தை பார்த்தவாறு. போயா, உன் வருத்தமோ நீயும் எதுக்குயா வருத்தப்படணும்? உன் தங்கச்சி எங்கேயாவது காட்டுக்கா போயிட போகுது. தெய்வ மாதிரி ஒரு புருஷனோட சீரும் சிறப்புமா வாழப்போகுது. அதை நினைச்சு சந்தோஷப்படுறதுக்கு இல்லாம வேண்டாததையெல்லாம் நினைச்சு ஏயா மனசை கெடுத்துக்கிடணும்? எனக்கு இப்படி எல்லாம் வருத்தப்பட தெரியாதியா. வள்ளியக்காவை பிரியும் போது என் கண்ணுல சொட்டு கண்ணீர் கூட வராது. சிரிப்பை தவிர வேற எதையும் வள்ளியக்கா என் முகத்துல பார்க்க முடியாது. இவ்வாறு குதூகலமாக கூறிக்கொண்டே மங்கா மீண்டும் மாலை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சாலியை பார்த்தாள். அந்த சாலியை பார்த்தாலே ஆனந்தமா இருக்கு. அவங்க 2 பேரும் அதுல உட்கார்ந்து போறத பார்த்தா இன்னும் எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் என்றாள் மகிழ்ச்சி பெருக்கில் பூரிப்புடன் சிரித்தவாறு. ஆமா, கல்யாண ஊர்கோலம், கல்யாண ஊர்கோலம் என்று சிரித்தான் காளியண்ணன். ஆ, இப்பதாயா நல்லா இருக்கு. நல்லா மனம் விட்டு சிரியா என்றாள் மங்கா. ஜீப் வரும் சத்தம் கேட்டது. குமரனி ஜீப்பை ஓட்டி கொண்டு வந்து அத்திமரம் மேட்டருகே நிறுத்தினான். பூரிப்பே உருவாக வள்ளி மட்டும் அவன் அருகே உட்கார்ந்திருந்தாள். அவர்கள் இன்னும் வரவில்லை. சீக்கிரமே வந்து விட்டால் அவர்களை பவர் ஹவுஸுக்கே வர சொல்லும்படி காவல்கார ஆளிடம் சொல்லிவிட்டு வந்து விட்டோம் என்று கூறிக்கொண்டே ஜீப்பில் இருந்து இறங்கிய குமரன் வள்ளி இறங்குவதற்கு உதவி செய்தான். புது பட்டாடை உடுத்தி இன்ப வடிவமாக காட்சி அளித்தாள் வள்ளி. அவளது வாழ்வின் பொக்கிஷமான கழுத்தாரம் அவளது கழுத்தில் துலங்கிக் கொண்டிருந்தது. அக்கா, உனக்கு ஆரத்தி எடுத்து திருஷ்டி சுத்தி கொட்டணும் போல இருக்கு என்ற குதூகலத்துடன் கூறிக்கொண்டே அவளை கட்டி முத்தமிட்டாள் மங்கா. வள்ளி காளியண்ணனை பரிவுடன் பார்த்தாள். ஏன்னா, உனக்குத்தான் டியூட்டி இல்லையே, எங்களை வழி அனுப்புறதுக்காக நீ வரணுமா என்றாள். இதை விட சந்தோஷமான வேலை எனக்கு வேற என்ன இருக்க முடியும் வள்ளிக்குட்டி என்றான் காளியண்ணன். இந்த சந்தோஷத்தை முகத்திலையும் நான் தான் கொஞ்சம் காட்டேன் என்றாள் மங்கா. பாவம், என்னை பிரியணுமேன்னு நினைச்சு அண்ணன் ஒரேடியா மாஞ்சு போகுது. வள்ளிக்குட்டினா உசுராச்சு அதுக்கு. நான் எல்லா விதத்திலையும் அதிர்ஷ்டசாலி என்ற தழுதழுப்புடன் கூறிய வள்ளி கண்களை துடைத்து கொண்டாள். காளி, நேரமாகிவிட்டது. கீழே அவர்கள் காத்திருப்பார்கள். நாங்கள் சீக்கிரம் இங்கிருந்து புறப்படுகிறோம் என்று கூறியவாறு சாலை பக்கம் திரும்பிய குமரன், அடடே, சாலைக்கு இந்த அலங்காரம் எல்லாம் யாரு செய்தாங்க என்றான் வியப்புடன். அதெல்லாம் நான் தான் கட்டுனா வள்ளியக்கா. உனக்கு பூனா ரொம்ப பிடிக்குமே என்று சிரித்தாள் மங்கா. மங்கா மங்கா, உனக்கு தான் என் மேல எவ்வளவு ஆசை என்று அவளை கட்டி கொண்டாள் வள்ளி. கல்யாண ஊர்கோலம், கல்யாண ஊர்கோலம் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டு சிரித்தவாறு
சாலியின் தடுப்பு கட்டைகளை அகற்றிவிட்டு உடும்பு கொட்டகையை நோக்கி விரைந்தான் காளியண்ணன். வள்ளியும் குமரனும் சாலையில் அமர்ந்ததும் உடும்பு கொட்டகையில் மணி ஒலித்தது. காளியண்ணன் விசையை அழுத்தியதும் சாலி மெதுவாக நகர ஆரம்பித்தது. உவகை பொங்கும் நெஞ்சுடன் அந்த காட்சியை பார்த்தவாறு நின்றிருந்தாள் மங்கா. ஒரு வளைவில் திரும்பிய சாலி கண்ணுக்கு மறையும் வரை அந்த இடத்தை விட்டு அவள் அசையவில்லை. திடீரென்று உடும்பு கொட்டகையில் இருந்து அது என்ன சத்தம்? மடேர் மடேர் என்று சம்மட்டியால் எதையோ அடிக்கும் சத்தம். திடுக்கிட்டாள் மங்கா. வள்ளியண்ணே, வள்ளியண்ணே என்று கத்திக்கொண்டே உடும்பு கொட்டகையை நோக்கி ஓடினாள். அங்கே அவள் கண்ட காட்சி அவளை திகைத்து நிற்க செய்தது. காளியண்ணன் ஒற்றை கையில் பிடித்த சம்மட்டியால் ஓங்கி ஓங்கி காப்பு வளையத்தை தாக்கி கொண்டிருந்தான். வள்ளியண்ணே, இதென்ன இதென்ன என்று கத்தினாள் மங்கா. சிரிக்கிற நேரம் வந்துடுச்சு மங்கா, சிரிக்கிற நேரம் வந்துருச்சு என்று அட்டகாசமாக சிரித்து கொண்டே சம்மட்டியால் ஓங்கி ஓங்கி அடித்தான் காளியண்ணன். காப்பு வளையம் சட்டென்று கழன்று ஒதுங்கியது. பிடிப்பு நீங்கிய உருளை வேகமாக சுழன்றது. பொல பொலவென்று கட்டவிழ்ந்த உருக்கு கயிறு கன வேகமாக கீழ் நோக்கி பாய ஆரம்பித்தது. எக்காலமிட்டு சிரித்த காளியண்ணன் சம்மட்டியை ஒரு பக்கமாக வீசி எறிந்தான். விசை அருகே சிவப்பு விளக்கு எரிந்ததை மங்கா திகைப்புடன் பார்த்தாள். உருளையின் சுழற்சியை பார்த்தாள். உருக்கு கயிற்றின் அசுர வேகத்தை பார்த்தாள். எல்லாவற்றுக்கும் மேல் காளியண்ணனின் அந்த கோர சிரிப்பு. வள்ளியண்ணே, என்ன செய்துட்ட? ஒரேடியா அவங்கள வழி அனுப்பத்தான் திட்டம் போட்டிருந்தியா என்று கூச்சலிட்டாள். கல்யாண ஊர்கோலம், அருமை தங்கச்சிக்கு அழகான ஊர்கோலம் என்று வெறிச்சிரிப்பு சிரித்தான் காளியண்ணன். ஐயோ, அதை நிறுத்திடு நிறுத்திடு என்று திகிலுடன் கூவியவாறு வேகமாக அழிந்து செல்லும் உருக்கு கயிறை காட்டினாள் மங்கா. அதை நிறுத்த முடியாது மங்கா, யாராலையும் நிறுத்த முடியாது. அவங்க தலைவிதியை இனிமே யாராலையும் தடுக்க முடியாது என்று கத்தினான் காளி. இல்ல இல்ல, அதுக்கு ஒரு நாளும் விடமாட்டேன், ஒரு நாளும் விடமாட்டேன் என்று பதறிய மங்கா முன்னே பாய்ந்து உருக்கு கயிற்றை இரு கைகளாலும் பிடித்து இழுக்க முயன்றாள். யம பாசம் போல் உருக்கு கயிறு அவள் கைகளை அறுத்து கொண்டு பாய்ந்தது. கைகளில் இருந்து உதிரம் பீரிட்டது. மங்கா, விட்டுடு, உன்னால முடியாது, அது உன்னையே இழுத்துடும். பாவி, என் உயிரே போனாலும் சரி, இதை நிறுத்தாம விடமாட்டேன் என்று கத்திய மங்கா உருக்கு கயிற்றுக்கும் உருளைக்கும் குறுக்கே பாய்ந்தாள். உருக்கு கயிற்றின் வேகம் அவளையும் சேர்த்து இழுத்து உருளையோடு மோதியது. வள்ளியக்கா, வள்ளியக்கா என்ற ஓலம் மங்காவின் நெஞ்சிலிருந்து எழுந்தது. ஐயோ மங்கா, என்ன காரியம் செய்துட்ட என்று அலறிய காளி தானும் அவளை விடுவிப்பதற்காக பாய்ந்தான். உருக்கு கயிறு அவனையும் சேர்த்து இழுத்து உருளையில் மோதியது. மங்கா, மங்கா என்று கதறியவாறு அவள் உடலை தழுவினான் காளி. கட்டவிழ்ந்த உருளை அந்த இரு உடல்களில் தடைப்பட்டு மேலே சுழல முடியாமல் தட்டென்று நின்றது. அதே சமயம் அங்கு ஓடி வந்தனர் சபேசனும் கனகாவும். ஐயோ, இதென்ன என்று கத்தினாள் கனகா. சபேசன் திகைப்புடன் சுற்றுமுற்றம் பார்த்தான். விசை அருகே சிகப்பு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. நொடி பொழுதில் நிலைமையை புரிந்து கொண்ட சபேசன் சுழன்று ஒதுங்கி இருந்த காப்பு வளையத்தை சம்மட்டியால் அடித்து உருளையுடன் பொருத்தினான். மறைகளை தேடி எடுத்து காப்பு வளையத்தில் வைத்து முடுக்கி சரி செய்தான். உருக்கு கயிற்றை பின்னுக்கு இழுக்கும் விசையை அழுத்தியதும் உருக்கு கயிறு மெதுவாய் செல்ல அதன் அசுர அணைப்பில் சிக்கிய இருவரது உடல்களும் மெதுவாக விடுபட்டன. சபேசனும் கனகாவும் அந்த உடல்களை தாங்கி சென்று ஒரு பக்கமாக தரையில் கிடத்தினர். எப்படி இந்த விபத்து நேர்ந்ததென்று தெரியவில்லையே என்று பதறினாள் கனகா. விபத்து இல்லை கனகா, காளியண்ணனின் பழிவாங்கும் திட்டம்தான் இந்த விபத்தில் வந்து முடிந்திருக்கிறது என்றான் சபேசன். இருவருக்கும் இன்னும் மூச்சு வந்து கொண்டிருக்கிறது என்றாள் கனகா. ஒரு மூலையில் இருந்த வாளி தண்ணீரை எடுத்து இருவர் முகத்திலும் தெளித்தான் சபேசன். அதே சமயம் என்ன நடந்தது என்ற கூச்சலுடன் பரபரப்பும் திகிலுமே உருவாக குமரனும் வள்ளியும் உள்ளே ஓடி வந்தனர். கீழே கிடத்தப்பட்டிருந்த இருவரது உடல்களையும் பார்த்ததும் வள்ளி, ஐயோ அண்ணா, மங்கா, ஏன் இப்படி என்று கூறிக்கொண்டே அவர்கள் அருகே குனிந்தாள். குமரன் திகைப்புடன் கூறினான், ஒன்றுமே புரியவில்லையே. முதலில் சில நிமிஷங்களுக்கு சாலி சாதாரண வேகத்துடன் தான் போய்கொண்டிருந்தது. திடீரென்று கட்டவிழ்த்து கொண்டது போல் கீழ் நோக்கி பாய ஆரம்பித்தது.
எங்கள் முடிவு காலம் வந்து விட்டதென்றே நினைத்து கொண்டோம். ஏதாவது பாறையில் மோதி சிதறி போக வேண்டியதுதான் என்ற திகிலுடன் ஒருவரை ஒருவர் கட்டி பிடித்து கொண்டோம். சாலி அச்சு போட்டாற்போல் நின்று விட்டதும் தான் எங்களுக்கு உயிர் வந்தது. கீழே குதிக்க வசதி இல்லாமல் உயிரை கையில் பிடித்து கொண்டு சாலியிலேயே உட்கார்ந்திருந்தோம். பின்புதான் சாலி மெதுவாக மேல் நோக்கி நகர ஆரம்பித்தது. திடீரென்று மெதுவாக கோளாறு. எதையோ காளியண்ணன் சாமர்த்தியமாக சமாளித்து எங்களை காப்பாற்றி விட்டான் என்ற மகிழ்ச்சியுடன் மேலே வந்து சேர்ந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தால், அண்ணா, மங்கா, கண்ணை திறந்து என்ன பார்க்க மாட்டீங்களா என்று கண்ணீர் பெருக்க கதறி கொண்டிருந்தாள் வள்ளி. அவளுடைய கதறல் காளியண்ணனின் செவிகளில் தாக்கியது போலும். மெதுவாக அவன் கண்களை திறந்து சுற்றமுற்றம் பார்த்தான். அவன் உதடுகள் அசைந்தன. வள்ளிக்குட்டி, உனக்கு நான் பெரிய துரோகம் நினைச்சிட்டேன். நீ என்ன மதிக்கலைங்கிற கோவத்துல உங்க 2 பேரையும் ஒரே அடியா தீத்து கட்டுறதுக்கு திட்டம் போட்ட. மங்காதான் உயிரை கொடுத்து உங்களை காப்பாத்துச்சு. அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை கண்களில் நீர் ஆராய் பெருக கேட்டு கொண்டிருந்தாள் வள்ளி. மங்காவின் பக்கம் பாய்ந்து அவள் உடலை தழுவிக்கொண்டு, ஐயோ மங்கா, என் மேல உயிரையே வச்சிருந்தியே, நானே உன் உயிருக்கு யமனாயிட்டனே என்று கதறியமாறு அவள் தலையை தன் மடியில் எடுத்து வைத்து கொண்டாள். மங்காவின் கண்கள் லேசாக திறந்தன. தெய்வீகமான புன்னகை அவள் இதழ்களில் மலர்ந்தது. வள்ளியை ஆவி சேர அணைத்து கொள்ள அவள் தன் கைகளை உயர்த்தினாள். அதே கணத்தில் அவளது ஆவி பிரிந்தது. இதயமே வெடித்து விடுவது போல் விம்மியவாறு மங்கா, மங்கா என்று அலறினாள் வள்ளி. காளியண்ணனின் ஆவியும் இப்போது பிரியும் தருவாயில் இருந்தது. வள்ளிக்குட்டி, அளவுக்கு மீறி உங்ககிட்ட பாசம் வச்சிருந்த, அதனாலதான் நீ என்ன மதிக்கலைங்கிற ஆத்திரம் அளவுக்கு மீறி போயிட்டது. நான் மிருகம் ஆயிட்டேன். மங்காவோட உயிர் தியாகம் என்னை மறுபடியும் மனுஷனாக்கிடுச்சு. நான் இப்ப மனுஷனாவே மங்காவை தொடர்ந்து போறேன். கௌரியம்மன் சக்தியுள்ள தெய்வம்தான். அந்த தெய்வம்தான் மங்காவா வந்து உங்களை காப்பாத்துச்சு. நீங்க 2 பேரும் எங்களுக்காக வருத்தப்படாதீங்க. சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. அவன் குரல் மெதுவாக தேய்ந்தது. அவன் கண்கள் தாமாகவே மூடிக்கொண்டன. அண்ணா, மங்கா என்று முகத்தை 2 கைகளாலும் மூடிக்கொண்டு விம்மி விம்மி அழுதாள் வள்ளி. மற்ற மூவரும் கண் கலங்கி நின்றிருந்தனர். வெளியே அத்திமர கிளையில் உட்கார்ந்திருந்த அக்கா குருவி ஒன்று அக்கா, அக்கா என்று எழுப்பிய குரல் தெய்வமாகிவிட்ட மங்காவின் ஆசி போல் காற்றில் மிதந்து வந்து வள்ளியின் காதில் ஒலித்தது. அப்பா, இன்னொரு கதை இல்ல? சூப்பர். திரைப்படத்தை விட நாவல் சூப்பரோ சூப்பர். திரைப்படத்தின் கிளைமேக்ஸ் வேறு, நாவலின் கிளைமேக்ஸ் வேறு. ஆசிரியரின் எழுத்து நடை, இடங்களின் வர்ணனை, அந்த சூழ்நிலையில் அந்த இடத்தில் நாம் இருப்பது போன்ற உணர்வை கொண்டு வந்து விட்டார். இப்படிப்பட்ட ஒரு அருமையான நாவலை படைத்த உமா சந்திரன் அவர்களை எத்தனை பாராட்டினாலும் தகும். நன்றி. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.